Hi guys, இது வந்து next video. So already ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். Dead move files எப்படி வந்து ரெடி பண்றது. அந்த வீடியோ பார்க்காம வந்தா மேல ஐ பட்டன்ல கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூ தான் அந்த வீடியோ, ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட்வேர் வீடியோ, சாஃப்ட்வேர் வீடியோஸ், நெக்ஸ்ட் வந்து இனிமேல் எல்லாமே ஹை லெவல்ல தான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பட்டுன்னு வீடியோ வேணும், பட்டு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, போன இதுல நம்ம டெட் ரிஸ்க்லாம் பார்த்தோம். டெட் எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு கரெக்டா. இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா காம்பனன்ஸ் பத்தி படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க வந்து ரெண்டு செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் செக்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் செக்ஷன். பவர் செக்ஷன்னா என்ன நம்மளுக்கு ஜென்ரலாவே தெரியும். பவர்னா என்ன, பவர் கொடுக்கறது, ஓகேங்களா? நெட்வொர்க் செக்ஷன் என்ன, சிக்னல் செக்ஷன். அதாவது நம்ம கால் பேசுறது, வரது, மெசேஜ் பண்றது, நெட் ஆன் பண்றது எல்லாமே நெட்வொர்க் செக்ஷன்ல வரும். இந்த ரெண்டு செக்ஷனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுல நிறைய வந்து மார்க் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கணும். அதுவுமே நான் கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இதுல நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக் ஐசி, சார்ஜிங் ஐசி, ஆடியோ ஐசி, பவர் ஐசி, இது எல்லாமே சேர்ந்தது யூஎம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டனா சுவிட்ச் அண்ட் பிஎஃப்ஓ, இந்த ரெண்டும் சேர்ந்தது பிஎஃப்ஓன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிளாஷ் ஐசி, ரேமும் சேர்ந்தது ஃபிளாஷ் ஐசி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அதாவது தனித்தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் ஐசி தரதுக்கு பதிலா அந்த ஒரே ஐசிக்குள்ளேயே அத்தனையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோ, இடம் மிச்சம், கரெக்டா? அதுக்கு தேவைப்படுற கரண்ட் அளவு மிச்சம். ஸோ அதனால இந்த மாதிரி பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஓல்டு மாடல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி ஐசி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் செக்ஷன், ஓகேங்களா? பவர் செக்ஷன், பவர் செக்ஷன் என்ன, பவர் கொடுக்கறது, ஓகேங்களா? இந்த செக்ஷனுக்கு ஃபுல்லா எது பவர் சப்ளை பண்றது, பவர் ஐசி தான், ஓகேங்களா? அப்போ போன் டெட்ல வந்துச்சு அப்படின்னா பவர் ஐசியும் ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா பவர் ஐசி தான் என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் டிஸ்பிளேக்கு, ஸ்பீக்கருக்கு, பிளாஷ் ஐசிக்கு எல்லாத்துக்கும் பவர் எங்க இருந்து போகும் அப்படின்னா இந்த பவர் ஐசியை தாண்டி தான் அது எல்லாத்துக்குமே போகும். ஸோ இந்த பவர் ஐசியே ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில இருந்து இங்க வோல்டேஜ் போகாது. ஏன்னா பேட்டரியில இருந்து கரண்ட் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி கனெக்டர் போகும். பேட்டரி கனெக்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஐசி தான் போகும். பவர் ஐசி தான் எந்தெந்த காம்பனண்ட் எவ்வளவு வோல்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி கொடுக்கும். இந்த கம்ப்யூட்டர்ல எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது என்ன பண்ணும், ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளவு வேணும், மதர் போர்டுக்கு எவ்வளவு வேணும், எல்லாத்துக்கும் தனித்தனி வோல்டேஜ் வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த பவர் ஐசி தான் வந்து எல்லாத்துக்கும் செப்பரேட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு எஸ்எம்பிஎஸ் நினைச்சுக்கோங்க, ஓகே, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு அப்படின்னா, அதாவது உள்ள இருக்கிற சிபியூல இருக்க எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சுன்னா உள்ள இருக்க மதர் போர்டு வேலை செய்யாது, கரெக்டா? ஸோ அதே மாதிரி பவர் ஐசில இருந்தா எல்லாத்துக்கும் போகும். ஸோ போன் டெட் கண்டிஷன் வந்துச்சுன்னா பவர் ஐசியும் ஒரு காரணமா இருக்கலாம். பவர் ஐசி வந்து ஜாம் ஆயிருந்தது, ஷார்ட் ஆயிருந்தது, டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு போன் வந்து டெட் கண்டிஷன்ல தான் இருக்கும், ஓகேங்களா? சோ இவரை சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு சரியாயிடும். சோ ஓகே, பவர் ஐசி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னா போனை சுவிச் ஆஃப் பண்ணிங்க, ஓகேங்களா? போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப், வால்யூம் டவுன் இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு போனை வந்து கேபிள கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் மேனேஜர்ல எதனா ஒரு போர்ட் வந்து காமிக்குது அப்படின்னா பவர் ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே காமிக்கல அப்படின்னா போன் வந்து பவர் ஐசி தான் ஃபால்ட்டை ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது வந்து டெட் போன்ல நான் சொல்றேன், ஓகேங்களா? ஒர்க்கிங் போனா இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னா பவர் ஐசி நல்லா தான் இருக்கு, அதை நம்ம செக்கே பண்ண வேணாம். நான் வந்து போன் வந்து டெட்ல இருக்கு, சார்ஜ் போடாலும் சார்ஜ் ஏற மாட்டேது, அவுட்புட்டும் வர மாட்டேது, எதுவுமே வர மாட்டேது இருக்கிறதுல பவர் ஐசி நல்லா இருக்கான்னு செக் பண்றதுல ஈஸியான சொல்யூஷன் இது, ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா பவர் ஐசி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவர் ஐசில இருந்து எங்க வோல்டேஜ் போகும்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகும். நெட்வொர்க் செக்ஷனுக்கு போகும், ஆடியோ செக்ஷனுக்கு போகும், பிளாஷ் செக்ஷனுக்கு போகும், பிளாஷ் மெமரிக்கு போகும், எல்லா இடத்துக்கும் போகும். ஓகே, இப்போ நான் வந்து பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி போனுக்கு வந்து தெரியும் எப்போ போன் வந்து ஆன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் நான் எப்போ கிளிக் பண்றேனோ அப்பதான் ஆன் ஆகும். அப்போ இந்த பவர் ஐசில இருந்து இந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குங்க. நீங்க எப்போ இங்க ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து கிளிக் பண்றீங்களோ அப்போ ட்ரிகர் ஆகும் இந்த பவர் ஐசி, எல்லாத்துக்கும் பவர் சப்ளை பண்ணு அப்படின்னு. ஸோ அப்போ ட்ரிகர் ஆகும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பவர் சப்ளை போகும். அப்பதான் நமக்கு டிஸ்பிளே வந்து வியூ ஆகும், ஓகேங்களா? இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும், டயக்ராம் வச்சு சொல்லி தரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போதைக்கு எந்த எது யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நான் டயக்ராம் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு இங்க இருந்து இங்க லைன் போதா, இதுல இருந்தா இது பவர் சப்ளை போதா, இது கெட்டு போச்சுன்னா இதை மாத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு அதோட ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ ஐசி. ஆடியோ ஐசி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் மைக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸ்பீக்கருக்கும் மைக்குக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, வால்யூம் குறைக்கிறது, சவுண்ட் வைக்கிறது, சவுண்ட் இறக்கிறது, எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா இந்த ஆடியோ ஐஸ் தான், ஓகேங்களா? அதான் என்ன பண்ணா இந்த வேலையை பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு மைக்கும் கேட்க மாட்டேது, ஆடியோவும் கேட்க மாட்டேது, மைக்கும் நல்லா இருக்கு, ஆடியோ நல்லா இருக்கு அப்படின்னா ஆடியோ ஐசி ஃபால்ட்டா இருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபால்ட் வரும், ஓகேங்களா? ஃபிளாஷ் மெமரி. இந்த ஃபிளாஷ் மெமரி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் மெமரி தான் இன்டெல் மெமரின்னு சொல்லுது. தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா நீங்க ஸ்டோர் பண்ற டேட்டா, ஓஎஸ், ஐஎம்இ நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ் மெமரிக்குள்ளதான் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேம்னா என்னன்னா ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 2GB RAM, 3GB RAM, 4GB RAM உங்களோட ஸ்பீடை வந்து நிர்ணயிக்குது பாத்தீங்களா அது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபியூ என்ன, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இவர் தான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டளையிடுவார், கமாண்டர்னே சொல்லலாம் சிபியூ.
நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு கேமரா வந்து ஆன் பண்றீங்க அப்படின்னா அப்ப சிபியூ வந்து கேமராக்கு வந்து ஒரு சிக்னலை வந்து பாஸ் பண்ணும், நீ வந்து இப்போ வேக்கப் ஆகு அப்படின்னு. இல்ல ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும், நீ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் மெமரிக்கு அனுப்பும். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ற ஸ்டோரேஜ்ல எதுல இருக்கும், ஃபிளாஷ் மெமரியில இருக்கும். கரெக்டா? நீங்க ஃபிளாஷ் மெமரியில இருந்து ஏதோ ஓப்பன் பண்றீங்க, கேலரி ஓப்பன் பண்றீங்க, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்றீங்க, இல்ல ஆப்ஸ் ஓப்பன் பண்றீங்க, கூகுள் குரோம் ஓப்பன் பண்றீங்கன்னா அப்ப சிபியூ என்ன சொல்லணும்னா இப்போ அவங்க கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்றாங்க, நீங்க வேக்கப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் யார் பண்றதுன்னா இந்த சிபியூ தான் கமாண்ட் வந்து பண்ணுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற யாரு இருக்கா, சார்ஜிங் ஐசி. சார்ஜிங் ஐசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜர் போர்ட் வந்து கனெக்ட் பண்றீங்க. போர்ட் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா அவர் செப்பரேட் பண்ணுவார். வர 5 வோல்ட் அப்படியே உங்களுக்கு வந்து பேட்டரி கனெக்ட்ல பாத்தீங்கன்னா 5 வோல்ட் வந்துராது, தெரியும்ல, செக் பண்ணிருக்கீங்களா? 3 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஓகேங்களா? நீங்க 5 வோல்ட் வந்து சார்ஜர் கனெக்ட் ஆனா அப்படியே 5 வோல்ட் வர அதை வந்து ஃபில்டரேஷன் பண்ணி தான் வந்து கொடுக்கும் இந்த சார்ஜிங் ஐசி. எதுக்கு சார்ஜிங் ஐசி வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை அதிகப்படியான கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சார்ஜிங் ஐசி வந்து கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதாவது அது தடுத்துரும், அது தடுத்து அந்த பவர் அது வாங்கிக்கும், அது வாங்கி டேமேஜ் ஆயிடும், அந்த இடத்துல வந்து லைன் போறத வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாது. வெறும் சார்ஜிங் ஐசி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் வச்சுங்க, வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். ஒருவேளை சார்ஜிங் ஐசியே இல்லைன்னா அதிகமான கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஃபுல் சர்க்கியூட் டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால சார்ஜிங் ஐசி வந்து வச்சிருக்காங்க. இந்த சார்ஜிங் ஐசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க சார்ஜ் பண்ணும்போது போர்டுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து செப்பரேட் பண்ணிக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3.70 வோல்ட் தான் வரணும் அப்படின்னா 3.70 வோல்ட் மட்டும் தான் உள்ள வந்து அலோவ் பண்ணும். 3.4 வந்தாலும் சரி, இல்ல 5 வோல்ட் வந்தாலும் சரி, 4 வோல்ட் வந்தாலும் சரி, எத்தனை வோல்டேஜ் வந்தாலும் சரி, போர்டுக்கு கரெக்டா 3.7 வோல்ட் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? சப்போஸ் அதிகப்படியான கரண்ட் வந்துருச்சு, அதாவது தாங்க முடியல அப்படின்னா பல்ஜ் ஆயிடும், அதாவது வெடிச்சிடும், இல்லைன்னா டேமேஜ் ஆயிடும், சம்திங் ஷார்ட் ஆயிடும், எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ஷார்ட் ஆயிடுச்சுன்னா அதை மட்டும் நம்ம சேஞ்ச். சார்ஜர் ஏறல அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி தான் கம்ப்ளைண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டா வோல்டேஜ் வராது. 230 வோல்ட்னா 230 வோல்ட் எப்பயுமே வராது, 240 வரும், 250 வரும், திடீர்னு பார்த்தா 220 வரும், 200 வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேபிள் இல்லாம வருமா. ஸோ அதனால கரண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சார்ஜர்லயும் பாத்தீங்கன்னா கரண்ட் கரெக்டா வராது. ஸோ அது இன்பேலன்ஸா வரும். அது பேலன்ஸா கொடுக்குது யாருன்னா சார்ஜிங் ஐசி தான். அப்படி கொடுக்கும் போது ரொம்ப காலகட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்குல்ல, எக்ஸ்பிரி இருக்குல்ல, ஸோ அதனால அதுவும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் சார்ஜிங் ஆகல அப்படின்னா சார்ஜிங் ஐசியை வந்து நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையுமே ஐசியில தான் செக் பண்ணணுமான்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருக்க பக்கத்துல சார்ஜர் கனெக்டரை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. கனெக்டர் நல்லா இருக்கா, காம்பனண்ட்டை செக் பண்ணி பாருங்க. காம்பனண்ட் நல்லா இருக்கா, அதுக்கு கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா, அப்படி செக் பண்ணிட்டு தான் லாஸ்டா தான் வந்து நம்ம ஐசியில வந்து கை வைக்கணும். எடுத்த உடனே ஐசி வந்து கை வைக்க கூடாது. ஏன்னா கனெக்டர் கூட ஃபால்ட்டா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிசிக்கலா எடுத்துட்டு சொல்லுவோம்ல, அப்போ உள்ள இருக்கிற அந்த கருப்பு கலர் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், நாக்கு மாதிரி, அது வந்து உடஞ்சா கூட உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ அதனால நம்ம கனெக்டரையும் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்டா ஃபைனல் ஸ்டேஜ் தான் நீங்க வந்து ஐசியில கை வைக்கணும். ஓகேங்களா? லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பேசுற சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு வந்து யூஸ் பண்ணும். அதான் நான் பேசுறத எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யாரும் பசர் வந்து யூஸ் பண்றது இல்ல, ரிங்கர் தான் யூஸ் பண்றோம். பசர் எதுக்குன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து பீப் சவுண்ட் வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வரத்துல எல்லாம் எதுவும் பீப் சவுண்ட் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை, எல்லாமே வந்து ஸ்பீக்கர் அதையே யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், வர எலக்ட்ரிக் சிக்னலா ஆடியோ சிக்னலா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மைக்கும் ஆடியோவும் எது கூட மிங்கிள் ஆனதுன்னா இந்த ஆடியோ ஐசி கூட மிங்கிள் ஆனது. ஓகேங்களா? மைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஐசி கூட மிங்கிள் ஆனது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் ஐசி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பவர் செக்ஷன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சார்ஜிங் ஐசி, நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஐசி, இது எல்லாமே பவர் செக்ஷன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் செக்ஷன்ல வந்து பார்க்கும்போது பிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிஎஃப்ஓல இருந்து தான் நெட்வொர்க் ஐசிக்கு வந்து பவர் சப்ளை போகும். எப்படி இதுல பவர் ஐசில இருந்து இந்த ரேமுக்கு, பிளாஷ் மெமரிக்கு, இதுக்கெல்லாம் பவர் சப்ளை போதும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஐசிக்குன்னு தனியா பவர் சப்ளை கொடுக்கறவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க, பவர் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணுவாரு, நெட்வொர்க் வந்து பவர் கொடுப்பாரு. பிஎஃப்ஓ வந்து டேமேஜ் ஆனா கூட உங்களுக்கு நெட்வொர்க், ஏன்னா நெட்வொர்க்கு தேவையான பவர் சப்ளை வரலன்னா என்ன ஆகும், நெட்வொர்க் வந்து கிடைக்காது. ஸோ பிஎஃப்ஓ கெட்டு போனாலுமே உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். நெட்வொர்க் ஐசி ஃபால்ட் ஆனாலுமே உங்களுக்கு நெட்வொர்க் ஃபால்ட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்எக்ஸ் ஃபில்டர் அப்படின்னா இந்த ரிசீவ் ஆகுதுல ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஃப்ரீக்வன்சி வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம பேண்ட் வித் வந்து கரெக்டா வரும். ஆண்டனா சுவிட்ச் அப்படின்னா திடீர்னு வந்து நம்மளுக்கு 2G கிடைக்கும், திடீர்னு 3G கிடைக்கும், திடீர்னு 5G கிடைக்கும், திடீர்னு 4G சிக்னல் மாறி மாறி கிடைக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சுவிட்ச் பண்ணிக்கும். 3G எடுத்து கிடைக்கிற இடத்துல 3G மாத்திக்கும், 4G இடத்துல கிடைக்கிற சிக்னல் நம்மளுக்கு லோவா இன்க்ரீஸ் ஆகுதுல, அந்த டைம்ஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆகிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஆண்டனா சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆண்டனா பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆண்டனாவோட பாயிண்ட் வந்து அந்த இடத்துல நம்மளோட பேக் பேனல்ல பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும், ஷீல்டு கம்பி மாதிரி. அந்த ஷீல்டு கம்பி வந்து இந்த 2 பாயிண்ட்ல வந்து படும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வேற எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிஏஎஸும் சேம் அதே மாதிரி தான், பேண்ட் ஸ்டேட்டஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ சேம் அதே தான் அதுவுமே பண்ணும். விஎஃப்ஓ வோல்டேஜ் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, வோல்டேஜ் கண்ட்ரோலர் ஆசிலேட்டர் சொல்லுவாங்க. தேவையான இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனி ஐசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணதான் லாஜிக் ஐசி, சார்ஜிங் ஐசி, ஆடியோ ஐசி, பவர் ஐசி, இது எல்லாமே சேர்த்து வந்து யூஎம்ஐன்னு கொடுத்துறாங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ எத்தனை ஐசி இருக்கு பாருங்க, இதுல ஒவ்வொன்றும் தனித்தனி 8 ஐசி கிட்ட இருக்கு. 8 ஐசிக்கு நான் தனித்தனியா இடத்த கொடுக்கறதா இருந்தா போர்டோட சைஸ் வந்து பெருசாகும், போனோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல 3 ஐசி நான் ஒரே ஐசியா கன்வெர்ட் பண்ணேன், இந்த ஐசி சேர்த்து ஒரே ஐசியா கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு இடம் மிச்சம், தேவையான பவர் சப்ளை மிச்சம், நெக்ஸ்ட் வந்து போனோட வெயிட்டும் கம்மியாகும். ஸோ இது மாதிரி பாருங்க 8 ஐசியா நான் 3 ஐசியா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அந்த இடமும் எனக்கு சின்னதா இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டும் கம்மியா இருக்கும். இத்தனை ஐசி நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போடணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வர போர்டு அதனால ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இல்ல தனித்தனியா கொடுத்துருப்பா அதுல வந்து ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிளாக் டயக்ராம் அப்படியே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், எதுல இருந்து எதுல சிக்னல் போகும், அதாவது போனோட பிரின்சிபல் சொல்லித்தரேன். போன் வந்து காமனா ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன், அது எந்த இடத்துல ஃபால்ட் ஆச்சுன்னா எது வந்து மாத்தணும், அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா வந்து நான் அந்த கிளாஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக வெயிட்டிங் இருக்கு. நீங்க ஹார்ட்வேர் கோர்ஸ், சாஃப்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஆன்லைன் கோர்ஸ், பிரைஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல நம்ம கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம ஆன்லைன் அன்லாக்கும் நாங்க பண்ணி தந்திருக்கோம். உங்களுக்கு என்ன ஒரு மொபைல் ஆன்லைன் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டீம் யூர் ஐடி நெக்ஸ்ட் என்ன மாடல் டைப் பண்ணி சென்ட் பண்ணா போதும், ஆன்லைன்லயும் அன்லாக் பண்ணிக்கிறோம் ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல. ஸோ இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். இது வரைக்கும் டாடா, பை பை.